பிள்ளைகளுக்கு கார் பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்திருந்தது. சாலையில் தெருநாய்கள் சில படுத்திருந்தன. கார் அவற்றை கடந்து செல்ல முயன்றபோது திடீரென நாய்கள் பயங்கரமாக குரைத்து கொண்டு காரை விரட்டத் தொடங்கின. காரின் 2 பக்கமும் விரட்டும் நாயின் மூர்க்கத்தை பார்த்து பிள்ளைகள் மிகவும் பயந்து அலறினர். காரில் பிள்ளைகளின் மகிழ்ச்சி மறைந்து பயம் நிறைந்தது. குறைத்து கொண்டே விரட்டும் நாய்களை பற்றி கொஞ்சமும் கவலையின்றி காரை ஓட்டிக்கொண்டிருந்தார் ஓட்டுநர். அதிக பயத்தோடு இருந்த சிறுவன் ஓட்டுநரிடம், விரட்டும் நாய்களை பற்றி உங்களுக்கு பயமில்லையா என்று கேட்டான். அதற்கு கார் ஓட்டுநர், தம்பி, நாய்கள் தங்கள் எல்லை வரை மட்டும் குறைத்துவிட்டு அமைதியாகிவிடும். நம் பயணத்தில் இவை போன்ற பல தற்காலிகமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் பயந்து கொண்டிருந்தால் நம் பயணம் வெற்றியை அடையாது என்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் இதேபோல் அநேக பிரச்சனைகள் வரும். ஒவ்வொன்றுக்கும் நாம் பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. சத்துரு கொண்டு வருகிற பயங்கள் அதுவெல்லாம். நாம் வெற்றி அடைய வேண்டும். நாம் ஒவ்வொன்றுக்கும் பயந்து கொண்டிராமல் நம்முடைய பயணத்தை மட்டும் நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக இருக்கும் பொழுது நாம் அவற்றை எல்லாம் ஜெயமாக மாற்ற முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.